இன்ஸ்டால உங்களுக்கு தெரியும் ம். 350K கிட்ட இருந்தாலுமே, நான் இதுவரைக்கும் மொத்தமா 5 கொலாப் பண்ணியிருக்கலாம் இந்த 4 இயர்ஸ்ல அப்படின்னு ம். வச்சுக்கோங்களேன். நான் பெருசா கொலாபே பண்ணதில்ல. ம். எனக்கு அந்த கொலாப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னே தெரியாது. ஸோ ஸோ ஓகே. எனக்கு வந்து கொலாபா வரணும்னா இன்பவுண்டா வரணும். ம். இன்பவுண்ட் என்னால வந்து ஐ அம் இன்டூ இன்பவுண்ட். இன்பவுண்டா வந்து எல்லாத்தையுமே ம். சேல்ஸா கன்வெர்ட் பண்ண முடியும். ம். என்னால மார்க்கெட்டிங் பண்ண முடியும். சேல்ஸ் பண்ணிடுவேன். கன்வர்ஷன்ஸ் எனக்கு வந்துரும். ம். பட் எனக்கு அவுட்பவுண்ட் ஸ்கில் இருக்கான்னு கேட்டா இல்ல. ம். எனக்கு இன்பவுண்ட் ஸ்கில் இருக்கு. வர ம். எந்த கிரியேட்டரா இருக்கட்டும், இல்ல எனக்கு இப்போ என்னோட ஏஜென்சிக்கு வந்து எடிட்டிங்க்கு யாருனா சர்வீஸ் ம். கேட்கிறதா இருக்கட்டும், இன்பவுண்டா வந்துச்சுன்னா, அந்த இன்பவுண்ட வந்து நான் க்ளோஸ் பண்ருவேன். ம். க்ளோஸ் பண்ண முடியாத இன்பவுண்டே எனக்கு இல்ல. ம். எல்லாமே நான் க்ளோஸ் பண்ருவேன். அவுட்பவுண்ட் மட்டும் தான் என்னால பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது, லைக் ம். இப்போ எனக்கு இதுக்கு முன்னாடி லைக் தெரியுமான்னு தெரியல. ஆடியன்ஸ்க்கு தெரியுமான்னு தெரியல. நான் எடிட்டிங் நிஷ்குள்ள இருந்து நான் வந்து ம். பண்ணிட்டுருக்கேன். ம். பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ம். அத வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு, ம். இப்போ நான் ஜெனரல் கன்டென்ட்குள்ள நான் வந்துட்டேன். ம். ஜஸ்ட் எனக்கு வந்து என்னன்னா, லைக் நான் நெறைய பேசணும் அப்படின்னு நான் முன்னாடிலேருந்து யோசிச்சது. அத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே இருந்துட்டேன் அந்த ஒரு நீஷ். ஸோ ம். அதுலேருந்து வெளில வரணும்னு நான் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ம். இப்போ எனக்கு பிராண்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. பட் ம். எந்த பிராண்ட் எடுக்கணும்? எது எடுக்கக்கூடாது? ம். ஏன் எடுக்கணும்? அப்படின்றது எல்லாமே எனக்கு இப்போ இருக்கு. இன்னொன்னு ம். நீங்க சொன்ன மாரி தான் ப்ரோ. எனக்கு வந்து பிராண்ட வச்சு தான் ம். இருக்குன்ட்டு இல்ல. ஏன்னா 5 வருஷமா நான் கன்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் டைம் கிரியேட்டர் தான் நானு. ஸோ பட் எப்படின்னா, நீங்க ஃபுல் டைம் கிரியேட்டரா இருந்தாலும் உங்களுக்கு சைட்ல ஒரு பிசினஸ் இருக்கு. ம். உங்கள சஸ்டெயின் பண்றதுக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்போ வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்து வீடியோ பண்றாரு, வேலை பார்க்குறாரு அண்ட் அவருக்கு வந்து ஒரு ஃபியூச்சர்ல ஒரு பிளான் இருக்கு. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்டின்ட்டு. இப்போ மோஸ்ட் ஆஃப் இங்க கிரியேட்டர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ பர்சனல் பிராண்டிங் ஸ்டார்ட் பண்ணதால, பூம் ஆனதுனால ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கான்டென்ட் கிரியேஷன்குள்ள வந்திருப்பாங்க. ம். அண்ட் தேர் ஆர் அதர் பீப்பிள் டெக் பண்றவங்க. டெக் பண்றவங்க எல்லாருமே அவங்க வந்து அது சைட்ல ஒரு பிசினஸ் வச்சுட்டு தான் இருப்பாங்க. இன்னொரு டெக் பண்றவங்க அஃபிலியேட் பண்ணுவாங்க. ம். ஸோ ஒரு ப்ராடக்ட் எடுத்து இந்த ப்ராடக்ட் நான் இன்னைக்கு வாங்கினேன். இதோட டிஸ்அட்வான்டேஜ், அட்வான்டேஜ்லாம் சொல்லிட்டு இதோட அஃபிலியேட் லிங்க் போட்டுருவாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு கமிஷன்ஸ் வரும். அண்ட் இந்த என்டர்டெயின்மென்ட் ஃபீல்ட்ல இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க தான் டோட்டலா அடி வாங்குவாங்க இதில. கரெக்ட். ஏன்னா, ம். அவங்க கிட்ட ஒரு பிசினஸும் இருக்காது. நீங்க சொல்ற மாரி இன்பவுண்ட்ல வந்து இப்போ யாரும் அவங்க கிட்ட வந்து எனக்கு எடிட் பண்ணி தரீங்களான்னு கேட்க மாட்டாங்க. ம். யாரும் வந்து அவங்க கிட்ட வந்து நீங்க ஏதாவது ஸ்டுடியோ வச்சிருக்கீங்களான்னு கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்க எடிட்டிங் நிஷ்ல இருக்கிறதுனால உங்கள எடிட் பண்றதுக்கு நெறைய பேர் வந்து கேட்டுருப்பாங்க. ம். ஸோ எனக்கு இதுவரைக்கும் நான் சஸ்டெயின் ஆனது எல்லாமே யாஹ்! இன்பவுண்ட் தான். இப்போ மோஸ்ட்டா வந்து இங்க எக்ஸ்ப்ளாய்ட் ஆகுறதுமே நெறைய பேர் பார்த்தோம்னா, இந்த என்டர்டெயின்மென்ட்ல இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து பிசினஸ பத்தி நெறைய அவேர்னஸ் இருக்காது. அவங்க ஒரு காமெடி வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு அப்ரோச் வரும். இந்த மாரி ஒரு பிராண்ட் இருக்கு. நீங்க வந்து ஒரு காமெடியா ஸ்கிட் பண்ணி அப்புறம் வந்து இது பண்ணணும் அப்டின்ட்டு. நான் ஒரு 20,000 தரேன், 10,000 தரேன்னா, ஓகே பண்ணுங்க. நம்ம சும்மா பண்ணிட்டு இருந்தோம் 10,000 தராங்க அப்டின்ற மாரி தான் மைண்ட் செட் இருக்கும். அவங்க வந்து அத கன்வெர்ட் பண்ணி பிசினஸா கொண்டு போவாங்கனாலும், அதுவும் பண்ண மாட்டாங்க. இப்ப என்ன ஆகும்னா, ஒரு டைம்ல வந்து மேபி அவங்களுக்கு வந்து இத டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம் அப்டின்னா, அவங்க பயங்கரமா குரோ ஆவாங்க. ப்ரமோஷன்ஸே பண்ண மாட்டாங்க. ஃபாலோவர்ஸும், வியூஸும் பயங்கரமா போயிட்டுருக்கும். ம். ப்ரமோஷன்ஸே ஏன்னா அவங்களோட கோல் வந்து வேறையா இருக்கும். சினிமால ஆக்ட் பண்றதோ வேற ஏதாவது இருக்கும். பட் இத டிபெண்ட் பண்ணி வந்துட்டாங்க அப்டின்னா, நீ பிராண்ட் கொலாபரேஷன் எடுத்து தான் ஆகணும்னா, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ அண்ட் அப்படி பார்க்கும்போதுமே நெறைய கிரியேட்டர்ஸ் இங்க வந்து தே ஆர் டூ ஷெல்ஃபிஷ் இல்லைங்களா? ஸோ இப்போ ரீசென்ட்டா ஒரு சில ப்ராப்ளம் வந்துச்சுல்ல. அந்த ம். அந்த சின்ன பையன் பேர் சொல்ல வேணாம். பட் யாஹ்! அந்த மாதிரி ஃபேக் ப்ரமோஷன்ஸ் பண்றதோ, இல்ல அவங்களே ஸ்கேம் பண்றதோ, லைக் அதெல்லாம் ஆ. உள்ள இருக்கும்போது லைக் கிரியேட்டர்ஸா பார்க்கும்போது லைக் இப்போ ஒரு வெளியில போயிட்டு லைக் எனக்கு பெர்சனலா சொல்றேன். எனக்கு மத்தவங்கள பத்தி தெரியல. ம். எனக்கு பெர்சனலா நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர்ன்னு சொல்றது எனக்கு பிடிக்காது. நானுமே ஆக்சுவலா நான் சொல்லணும் அப்படின்னா, ஐ வில் சே நான் ஒரு கன்டென்ட் கிரியேட்டர். இப்போ வந்து நான் இப்போ பாட்காஸ்டர் அப்படின்ற ஒரு டேக் வச்சிருக்கேன். பட் ம். கன்டென்ட் கிரியேட்டர்ன்னு சொல்றது வந்து எனக்கு ப்ராப்ளம் இருக்காது. பட் நான் ஒரு ம். இன்ஃப்ளூயன்சர் சொல்றதுன்றது வந்து இந்த மாதிரி இருக்கவங்கனால நம்மள ம். ட்ரீட் பண்றதே வேற மாரி ட்ரீட் பண்ற மாரி இருக்குன்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ ஸோ நான் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற ஒரு வேர்ட வந்து நான் சொல்றதுக்கே நான் அவ்வளோ யோசிப்பேன். லைக் ம். அது அந்த ஒரு டேக் எனக்கு பிடிக்கும். என்ன யாருன்னா இன்ஃப்ளூயன்சர்ன்னு என்ன காயின் ம். பண்ணாங்கன்னா எனக்கு பிடிக்காது. அவங்கள ம். சொல்லி ஐ அம் நாட் அன் இன்ஃப்ளூயன்சர். ஐ அம் அ கன்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ம். ஸோ அந்த மாரி இருக்கும்போது லைக் இப்ப கிரியேட்டர்ஸுமே வந்து பண்றாங்க ம். இல்லைங்களா ஆடியன்ஸ. ம். இது வந்து நாங்க அந்த பாட்காஸ்ட்லயே பேசியிருப்போம். ஏன் வந்து கிரியேட்டர் எக்ஸ்ப்ளாய்ட் ஆவுறாங்க? ரீசன் 1 அதில வந்து கிரியேட்டர் ஏன் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகுறாங்கன்னா, அவங்க ஆடியன்ஸ அவங்க மதிக்கல. யாஹ்! யாஹ்! ம். என் ஆடியன்ஸ நான் மதிக்கிறேன் அப்டின்னா, கரெக்ட்டான பிராண்டையும், கரெக்ட்டான விஷயத்த மட்டும் தான் கொண்டு போய் என் ஆடியன்ஸுக்கு சேர்ப்பேன். நான் என் ஆடியன்ஸ மதிக்கிறேன் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஏஜென்சி என்ன மதிச்சு தான் ஆவான். அவன் கொண்டு வர எல்லா பிராண்டும் நான் பண்ண மாட்டேன். ம். எனக்குன்னு சர்டன் ரூல்ஸ் இருக்கு. இப்போ வந்து என்கிட்ட வந்து ரம்மி சர்க்கிள்லாம் நெறைய முறை வந்து நீங்க யார் யாரெல்லாம் ரம்மி சர்க்கிள் பண்ணியிருக்கிறாங்கன்னு செக் பண்ணுங்க. ஒரு 4 இயர்ஸ் பேக்லாம். அவங்கலாம் இன்னைக்கு வந்து பெரிய செட்டில்ட் ஆயிட்டு இருப்பாங்க. அவ்ளோ காசு வரும். ஸோ நம்ப ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா, என்னோட ஆடியன்ஸ்க்கு நான் இத பண்ண மாட்டேன் அப்டின்றது. ஆடியன்ஸ பார்க்குறேன். நீங்க சொல்ற மாரி கான்டென்ட் கிரியேட்டர், இன்ஃப்ளூயன்சர் சொல்றது எனக்கு பிடிக்கல அப்டின்னா, இன்ஃப்ளூயன்சர்ன்றது நம்பலாம் அந்த இது கேட்டகரியிலே வர மாட்டோம்.
இப்ப ம். ஸ்டார்ட்டிங்ல வந்து என்ன யூடியூபர்ன்னு சொன்னாலாம் எனக்கு பிடிக்காது. ம். நான் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லர், ஃபில்ம் மேக்கர்ன்னு தான் என்ன அட்ரஸ் பண்ணிப்பேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர், ஒரு ஸ்டோரி டெல்லர் அப்படின்னு தான் அட்ரஸ் பண்ணிப்பேன். கான்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னாலுமே நம்ம அதுக்குள்ள வரமாட்டோம். கான்டென்ட் கிரியேட்டர்ல. இப்ப கான்டென்ட் கிரியேஷன்னா இப்ப கான்டென்ட் ரைட்டர்ன்னு நெறைய பேர் இருக்காங்க. நான் ம். கான்டென்ட்டா ரைட் பண்றேன். நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்றேன். புரியுது. நான் பண்றது திரைக்கதை தான். நான் வந்து ஒரு ஸ்டோரிய எடுத்து அத 3 சீனா டிவைட் பண்ணி, அது ஒருத்தருக்கும் டயலாக் குடுத்து அத பேச வைக்கிறேன். நான் பண்றது கான்டென்ட் கிரியேஷன்குள்ளேயே வராது. அண்ட் வந்து இன்ஃப்ளூயன்சர் அப்டின்னா, நான் வந்து உங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நான் உங்கள இப்ப நான் பண்றத பார்த்து நீங்க பண்ணணும். நான் ஃபிட்டா இருக்கிறத பார்த்து நீங்க ஃபிட் ஆகணும்னு நெனச்சீங்கன்னா, ஓகே. நான் உங்கள வந்து ஏதோ ஒரு வகையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன். அந்த மாரி இன்ஃப்ளூயன்ஸும் நம்ம பண்றது கிடையாது. நம்ம அந்த கேட்டகரியில வரமாட்டோம். அண்ட் அது என்னன்னு சொல்றதுல இங்க எல்லா நீஷ்ல இருக்கிறவங்களையும் நம்மள கூப்பிட்டு இன்ஃப்ளூயன்சர்ன்னு ஒரு வச்சுருவாங்க. ஏதாவது மீட்டப்ன்னு சொன்னா இன்ஃப்ளூயன்சர் மீட்டப்ன்னு வந்துரும். அது ஈஸியா இருக்கும். ஸோ மேபி நீங்க வந்து இன்ஃப்ளூயன்சர்ன்றது ரைட் வார்த்தை கிடையாது தான் நமக்கெல்லாம். ம்.